எத்தனை பேர் உண்மையாகவே நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? உண்மையாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது டெய்லி படிக்கிறதுங்கிறது சும்மா பேருக்கு படிக்கிறது இல்லை. ஒரு 6 மாதத்துக்குள்ளே பைபிளை முடிக்கணும்னு படிங்க. படிக்கணும்னு படன்னு தள்ளக்கூடாது. கருத்தாக படிக்கணும், முடிக்கணும். நான் சொல்லட்டுமா, 72 மணி நேரம் போதும் நியூ டெஸ்டமெண்ட்டை முடிக்க. எத்தனை மணி நேரம்? 72 hours is enough. அப்போனா அந்த முழு நியூ டெஸ்டமெண்ட்டை கூட படிக்காமன்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷங்கள் இருக்குன்னு சொன்னேன் நான். 8400 செகண்ட்ஸ் உங்களுக்கு டெபாசிட் ஆகிட்டே இருக்கு பர் டே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அந்த 8400ஐயும் வேஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு ஒரு 8400 உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து உழுது. அன்னைக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் அடுத்த நாளும் உழுது. காட் எவ்வளோ பெரிய டோனராக இருக்கிறாரு பாருங்க. டைம் இஸ் த பெஸ்ட் திங். உங்களுக்கு ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டினாலும் உங்களுக்கு லட்டு மாதிரி ஒவ்வொரு நாளும் கிடைக்குது பாருங்க. ஹல்லேலூயா. நேரம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? வேலைக்கு போவீங்களா? சொல்லுங்கள். நேரம் இல்லைன்னா சம்பாதிக்க முடியுமா? ஏர்ன் பண்ண முடியுமா? நேரங்கள் இல்லைன்னா. பொருளாதாரத்தை பற்றி சொன்னார் பாருங்க, அந்த எண்ணெய் அப்படிங்கிறது. காட் எல்லாத்தையும் உண்டாக்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் ஆதாரத்தை அவரே உண்டாக்கி. இஸ் அ சோர்ஸ் ஃபார் எவ்ரி திங், ஆல் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். எல்லா ஆதாரமும் அவர் உண்டாக்குன பொருள் இருக்குது. மண்ணில் இருக்குது பாருங்கள். எல்லாம் விதைக்கும் பொழுது பாருங்கள், அது அந்த மண் வந்து கேரட்டை ஒரு கலரில் கொடுக்குது, பீட்ரூட்டை ஒரு கலரில் கொடுக்குது இல்லைங்க. இந்த மண்ணில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள். அவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்குது. பொருள் ஆதாரங்களே அவர் தான் உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு அவர் கேரட் வரும்னு சொல்லலை, எல்லாத்தையும் உண்டாக்கி அதனதன் விதை அதனதன் கனியை உண்டாக்கணுதுன்ட்டார். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ ஆப்பிளில் வந்து கேரட்டை பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பைபிளை படித்து உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை விதைச்சிங்கன்னா அந்த வார்த்தை அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறேன். ஆமேன். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா ஜனவரியே போயிடுச்சு. இனிமேல் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? 72 மணி நேரத்தில் அப்போ ஒரு 10 நிமிஷம் கூட ஒதுக்கலைன்னு அர்த்தம். வருஷத்தில் நியூ டெஸ்டமெண்ட்டை கூட முடிக்காதவங்க. ஆனால் பேருக்கு நம்ம என்னங்க கிறிஸ்தவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஆவிக்குரிய சர்ச்சு போகிறவங்க, பேருக்கு ஒன்றுமே நடக்காது. ஆமேன். இது தேவனுடைய வார்த்தைக்கு வர நான் உங்களை அன்பாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நேரத்தை ஒதுக்குங்க. இதை பேஸ் பண்ணி உங்கள் டைம் டேபிளை போடுங்க. எதை பேஸ் பண்ணி? உங்களுடைய ஜெப நேரம், பைபிள் ஜெபம் ஈஸியாக பண்ணிடலான்னு நான் சொன்ன போன வாரம். ஜெபிக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்காதீங்க. 2 சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டு என்னங்க ஓன்னு அழுதுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு திருப்தி அடைஞ்சிங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காத போது சாத்தா என்ன சொல்லி கொடுப்பான் சொல்லுங்கள்? பார்த்தியா, உனக்கு ஜெபத்தை அவர் கேட்கவே மாட்டேங்க. உங்களை ராங்கை நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு அதை அவனுக்கு தான் எந்த பவரும் கிடையாது. அவன் வந்து கன்னிங் ஃபெல்லோ, உங்களை ராங் டைரெக்ஷனில் கொடுக்குறவன். அதனால் பார்த்தியா, நீ இவ்வளோ நேரம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்ட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுங்க, கொஞ்சம் நாளில் ஜெபிக்கிறதையும் நீங்கள் விட்டுருவீங்க. அதனால் உங்களுடைய ஜெப நேரத்தில் வாயை திறந்து பாட்டு பாடுங்க. வாயை திறந்து பாடுங்க. அந்த பாட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பாடுங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதுமாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது தனியாக ஒரு இடத்துல உட்காந்து சத்தம் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ், அடிக்கடி கதவை திறக்கிறது, கதவை மூடுறது, அதை திறக்கிறது, அந்த மாதிரி இடத்த நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல இதெல்லாம் ப்ரிகாஷனாக நீங்கள் பண்ணிக்கணும். சரியா? உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா இல்லையா? உங்கள் டீச்சிங் டைமில் யாராவது உங்களுக்கு 2-3 ஸ்டூடெண்ட்டை கெட் அவுட்னு சொல்லிடுவீங்க. லேட் கமர் இல்லை சொல்லுவீங்களா? இல்லை சொல்ல மாட்டிங்களா? உலக பிரகாரமான எல்லா காரியத்துக்கும் ஒழுங்குக்கிறமா இருப்போம் நம்ம. அந்த வெற்றிலாம் ஒரு பெரிய வெற்றி கிடையாதுங்க. அது ராங் சக்ஸஸ்ங்க. அதெல்லாம் இந்த ரியல் சக்ஸஸ் என்ன தெரியுங்களா? இந்த இன்னர் மேனில், அந்த உள்ளான மனுஷனில் தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பில் கரெக்டாக இருக்கிறதாங்க ரியல் சக்ஸஸ்ஸு. ஆமேன். வாயை திறந்து பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டே வராதுனாலும் கூட சும்மா பாடுங்க. ஒரு தொண்டை கட்டிருக்கு, அந்த பாடல் வரிகளை மனசுலையாவது நினைங்க. ஆமேன். அப்புறமா என்ன செய்யணும்? ஓன்னு அழுதுட்டு 2 பெட்டிஷன் எடுத்து அவர் மேலே வச்சுட்டு போயிடாதீங்க. பைபிளை திறந்து படிங்க. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பைபிள் படிக்கிற அந்த வசனங்கள் வந்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே போனால் தான் அந்த பைபிள் வசனத்தை ஜெபத்தில் நீங்கள் கோட் பண்ண முடியும். ஆமேன். என்ன செய்ய முடியும்? ஜெபம் எப்போ ருசியாக இருக்கும்? அந்த வார்த்தைகளை நடுவில் சொருகும் பொழுது தான். ஜெபத்தில் வார்த்தையை சொருகணும்.
யாருடைய வார்த்தை? அப்பா அப்பா பாருங்கப்பாங்கிறதுலாம் உங்கள் வார்த்தையே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஸ்டோரியஸாக இருப்பீங்க. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? இது வரைக்கும் நான் ரெகுலராக செய்யலை அப்படின்னா கூட இனிமேல் தயவுசெய்து செய்யுங்க, இனிமேல் தயவுசெய்து செய்யுங்க. ஓகேவா? ஜெபம் வந்து நீங்கள் இதை மாதிரி செய்யும்போது நீங்கள் நிற்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால சாத்தான் ஒரு இடத்துல அங்கே நில்லுன்னா அப்படியே நிற்பான். நம்ம நிற்கிற இடம் சரியாக இருந்தால் அவன் நிற்கிற இடம் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும். ஏசு எங்கெல்லாம் ஜெபிக்கிறாரு பாருங்களேன். ஏசு ஹீலிங் கொடுக்குறாரு, அதெல்லாம் எப்படி ஜெபிக்கிறாருன்னு நீங்கள் படித்து பாருங்களேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணுவார். அப்போ ஏன்னா உள்ள நல்ல ஸ்டாக்கு நிறைய இருக்குது அவருக்கு, சரக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே மைட்டி மிரக்கிள்ஸ் நடக்கும். நீங்கள் வேர்ட் ஆஃப் காட்ல ஸ்ட்ராங்காக இருக்க 2 வார்த்தை பேசும்போதே உங்களுக்கு மிரக்கல் நடந்துடும். ப்ரியாரிட்டி, கம் ஆன் எவரிபடி, ப்ரியாரிட்டி. வாட் இஸ் ப்ரியாரிட்டி? நாட் செகண்ட் பிளேஸ். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம், பரவாயில்ல, அப்போ காட் எங்கே வைப்போம்? செகண்ட் வச்சுருவோம். ப்ரியாரிட்டினா செகண்டே கிடையாது. ப்ரியாரிட்டினா ஃபஸ்ட்டு தான். எத்தனை சொன்னாலும் என்னது ப்ரியாரிட்டினா? ஃபஸ்ட்டு தான். ப்ளீஸ், நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன் உங்களை. ஏன்னா வருகிற காலங்கள் பொல்லாத காலங்களாக இருக்குது. பெருமழை வரும், பெருங்காற்று அடிக்கும். மணல் மேலே நீங்கள் கட்டப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. ஆனால் கண்மலைங்கிற கிறிஸ்துக்கு தான் வார்த்தைன்னு பேர். அது மேலே நீங்கள் நின்னீங்கன்னா பெருவெள்ளம் வந்து பெருவெள்ளம் வெக்கப்படும். பெருங்காற்று இவகிட்ட வந்தமேன்னு வெக்கப்படும். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், அவுட்ஸ்டாண்டிங்கான காரியங்களாக நடக்குங்க உங்களுக்கு. உங்கள் பண பலத்தினால, உங்கள் பக்க பலத்தினால, உங்களுடைய திறமையினால, உங்கள் ஆள் பலத்தினால சாதிக்க முடியாததெல்லாம் சாதாரண அறையில் உட்காந்து நீங்கள் சாதிக்கலாம். கேரண்டி கொடுக்குறேன் நான். திமுறா சொல்கிறேன் இதை. அல்லேலூயா. அதனால் தயவுசெய்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா செகண்ட் ப்ரியாரிட்டி கிடையாது, ஃபர்ஸ்ட்டு. அவ்வளோதான். ப்ரியாரிட்டினால என்னங்க? ஃபஸ்ட்டு தான். எத்தனை பேர் கொடுப்பீங்க? ஜனவரி போயிடுச்சு, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப லேகிங்காக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை சரிப்படுத்திக்கோங்க. ரொம்ப அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 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 காஸ்பல்லேருந்து ஒரு சாப்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் லூக்கா 1 தான் நம்ம இருக்கிறோம். லூக்கா 1 வந்து மதர் மேரி கன்சீவ் ஆனது, என்னாலே கூடாது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா மேரி என்ன செய்கிறாங்க? லூக் 1ல் 46லேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். போதும். இன்னொரு முறை அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு, ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகர் அப்படின்னு நிறுத்துங்க. ரொம்ப அருமையா. அதுல ஒரு 2 வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? என்ன வருது? நீங்க பைபிள் படிக்கும் போதே நீங்க எப்படி படிக்கணும்னா, ஆத்துமான்னு வருது, ஆவின்னு வருது. அப்படின்னா என்னன்னு படிக்கணும்? ஹலோ, சும்மா கடகடன்னு படிக்கக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? ஏன்னா அது உள்ளதான் விஷயமே இருக்குது. பைபிள் படிக்கும்போது நீங்க கருத்தா படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. இரவு பகலும் இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா அந்த ஆவினா என்ன? அன்றைக்கு மரியாளுக்கு யாருமே செமினார் எடுக்கல. ஆவி, பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்னு யாருமே என்ன செய்யல. ஆனா அவங்க காடுக்குள்ளேயே இருந்ததுனால தான் காடு அவங்களை நம்பி வந்தாரு. நம்பி வந்து அவங்களுக்குள்ளே வெளிப்படுத்தின உடனே அவங்க சொல்றாங்க பாருங்க, எலிசபெத் கிட்ட பேசுறது தான் இது. எலிசபெத் கிட்ட சொல்றாங்க, என் ஆத்துமான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க? என் ஆத்துமா I glorify my Lord. ஆமென். எதுலேருந்து? ஆத்துமாலேருந்து. அந்த சேவியரை அவங்க ஆனர் பண்றாங்க. எதுலேருந்து? ஆவியிலேருந்து. அடுத்தது, என் ஆவி என் தேவனுக்குள் களி கூறுகிறது, என் இரட்சகருக்குள் இருக்குல்ல. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. என் ஆவி சொல்லுங்க எல்லாரும், என் ஆவி. அப்போ இது 2ஐயும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். ஆமென். இதை ஒட்டு மொத்தமா இந்த பேசேஜ் என்னன்னு சொல்லலாம்? ப்ராஃபஸின்னு சொல்லலாமா? இந்த இந்த 2 வேர்ட் ஆஃப் காடை வந்து என்னன்னு சொல்லலாம்? ப்ராஃபஸின்னு சொல்லலாமா? ப்ரேயர்னு சொல்லலாமா? சப்ளிகேஷன் சொல்லலாமா? பெட்டிஷன்ஸ்னு சொல்லலாமா?
praising and worship it is. Amen. அல்லேலூயா. ஆத்துமா ஆவி அப்படிங்கன்னு இருக்கு. சரியா? இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? யாரு? மேரி காடை வர்ஷிப் பண்றாங்க. இந்த 2 சென்டென்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னா அவங்க வர்ஷிப்பர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க, என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப ஆத்துமானா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. களி கூறுறது எங்க இருந்து வருது, மகிமைப்படுத்துறது எங்க இருந்து வருதுன்னு நீங்க பார்க்கணும். ரொம்ப ஈஸியா நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட், ட்ரினிட்டி காட் இஸ் தி ரியாலிட்டி. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்மளையும் காட் எப்படி பண்றாங்க? ட்ரீ பேட்ரியட் பீயிங்கா படிச்சுக்கிற பாடி, மைண்ட் ஆர் சோல் அண்ட் த ஸ்பிரிட். சரீரம், ஆத்துமா, ஆவி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரிலன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா சப்பையாக இருப்பீங்க. சப்பை மீன்ஸ் என்னென்னா ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருப்பீங்க. உங்கள் பிள்ளை ஸ்கூலில் பாஸ் ஆயிடுச்சு, ஆனால் லாஸ்ட் மார்க்குன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சந்தோஷமாக இருப்பீங்களா? எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நல்ல வேலை சம்பளம் வருது, எனக்கு இன்க்ரிமெண்ட் போடலன்னா பரவாயில்லன்னுவீங்களா? அது எவ்வளோ வலிக்கும் இல்லை? அதை விட வலிக்கணும் நம்மளுக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும், ஆவியில் பலன் கொண்டு இருக்கணும். ஆத்துமானா என்ன, சரீரம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரீரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரீரத்தையும் நான் சொல்கிறேன். சரீரத்துக்கு வந்து கிரீக் வேர்டில் சோமா அப்படின்னு பேர். என்ன பேர்? சோமா. மைண்டுங்கிறது ஜென்ரல் டேர்ம் இட் இஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பிப்ளிக்கெல்லாம் மைண்டுங்கிறத பிப்ளிக்கெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? சோல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சோலுக்கு வந்து அதே ஒரு கிரீக் வேர்டு, ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, சைக்கி. பி சைலண்ட்டு, சைக்காலஜி அதுலேருந்து தான் வந்துச்சு. அப்போ சைக்காலஜி இஸ் ரிலேட்டட் டு தி சோல் அண்ட் மைண்டு. மனசு அப்படின்றோம் பார்த்தீங்களா? மனசுன்னு இங்கே வச்சு சொல்கிறோம், என் மனசே சரியில்லை அப்படின்றோம். நோ, இட் இஸ் மனசு. இதுதான் மனசு, இதுதான் இந்த மைண்டு தான். இப்போ இந்த சோலில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? சோல்லையும் ஸ்பிரிட்லேயும் தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. மேரி எதில் பண்ணுறாங்க? ஆமாம், இங்கே மாமிசம் வரலன்னு இருக்கிறதுனால அவங்க வாயை திறந்து பண்ணுறாங்க. அது மாமிசம் செயல்படுது தான். ஓகே, இப்போ நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? சோல் அண்ட் ஸ்பிரிட்டில் பண்ணணும். ஆதாமை உண்டாக்கி அவன் நாசியிலே ஊதின பொழுது அவருடைய ஸ்பிரிட் உள்ளே போன உடனே அவன் என்னவா மாறுறான்னா, ஜீவன் இஸ் லைஃப், லைஃப் இஸ் நத்திங் பட் த ஸ்பிரிட் பிளஸ் ஆத்துமா இஸ் வாட்? சோல். அப்போ இந்த சோலும் ஸ்பிரிட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆவியும் ஆத்துமாவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க பாருங்க. அதில் இந்த முதல்ல ஆவி ஆத்துமா சரத்தை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு வர்ஷிப்பை பற்றி சில காரியம் சொல்லிவிட்டு, இந்த ஆவி ஆத்துமாவை நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு காட் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பாடிக்கு என்ன சொன்ன வெளியரங்கமாக என்ன சொல்கிறது? கிரீக்கில் ஒரு வேர்டு ஃபைன். என்ன பாடிக்கு? என்ன மைண்டுக்கு? என்ன சோல். ஓகே, சைக்கி. சைக்கி. உங்கள் காடு, என் காடுக்கு என்ன பேர் தெரியும்? ஆத்தும நேசர். அவர் என்ன நேசர்ப்பா? ஆத்தும நேசர். அப்போ சைக்காட்ரிஸ்ட்டை போகிறத விட யார்கிட்ட போகலாம்? ஏன்னா ஆத்துமாவுக்கு அவர் தானே. ஆத்துமாவில் பலன் தர்றவர் யார்? ஆத்துமாவுக்கு ட்ரீட்மெண்ட் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட உட்காந்தாலே ஆத்துமா சரியாயிடும். அதனால அவருக்கு பேர் என்னது? ஆத்தும நேசர். ஆமேன். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ். நீங்கள் அந்த ஆத்தும நேசரை சரியாக புரிஞ்சுக்கலன்னா யூ கேன் வெரி வெல் கோ டு சைக்காட்ரிஸ்ட். ஓகே, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். அடுத்து ஸ்பிரிட் சொல்லலாமா எல்லாரும்? ஸ்பிரிட். ஸ்பிரிட்டுக்கு வந்து கிரீக் வேர்டு என்ன தெரியுமா? நூமா. PNEUMA. நூமா. பி சைலண்ட். சைக்காலஜிக்கு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி நூமா. இந்த மூணுத்துக்கு நான் மீனிங் சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் இந்த வர்ஷிப் இவங்க பண்ணுறது எதுலேருந்து பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேரி எதுலேருந்து பண்ணுறாங்கன்னா ஸ்பிரிட் அண்ட் த சோல்லேருந்து பண்ணுறாங்க. நீங்கள் துதிக்கலாம், நீங்கள் ஆராதிக்கலாம், இந்த ரெண்டும் இன்வால்வ் ஆகாமல் கூட நீங்கள் துதிக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? மியூசிக் இருக்கலாம், டீம் இருக்கலாம், கொயர் இருக்கலாம், ஆனால் பாடி மட்டும் பாடிட்டு இருக்கக்கூடாது.
பைபிள் இருக்கிற எல்லா வர்ஷிப்புமே எப்படி நடந்திருக்குன்னா ஸ்பிரிட்லேயும் சோல்லையும் நடந்திருக்கு. ஏன் அது நம்மளை தொடுது? தாவீது வந்து ஒரு வர்ஷிப் லீடர், சங்கீதக்காரன்னே பேர் அவருக்கு. தாவீது வர்ஷிப் பண்ணுறாரு. ஏன்னா என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், என்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. என்னும்போது அந்த என்ன தெரியுமா? அந்த உள்ளான அவங்க சொல்கிறாங்க பாருங்க, என் ஆவி என் கர்த்தராக இரட்சகராக தேவனுக்குள் களி கூறுகிறதுன்றாங்கல்ல, அந்த இரட்சகரை இவன் தெரிஞ்சதுனால அந்த என்னன்னு ஓன் பண்ணிக்கிறான். என் தயாவரரும் என் கோட்டையும் நான் நம்பியிருக்கிறவரும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமா இருக்கிறாருன்னு சொல்கிறான். நீங்கள் பைபிள் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த மாதிரி முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது துதிக்கிறதுக்கு பாட்டு தான் பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்கள் பைபிள் படிக்கும்போது வர்ஷிப் எனக்கு பாட்டு வராதுன்னா இந்த மாதிரி வசனங்களை, யாரோட வசனம் அது? தாவீது வர்ஷிப் பண்ணது. மேரி வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, அன்னாள் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அன்னாள். சாமுவேலில் 1 சாமுவேலா 2மா 2ல் பாருங்க, அன்னாள் வந்து இது பண்ணுறாங்க பாருங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க பாருங்க அன்னாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இங்க பாருங்க, ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்றத பாருங்க, அவங்க எதுல இருந்து பேசுறாங்க பாருங்க. ஜெபம் பண்ற டைம்ல எதை பேசுறாங்க? என்ன பண்றாங்க? ஜெபத்துல துதிக்கிறாங்க, வர்ஷிப் பண்றாங்க. உங்க ஜெபத்துல இத மாதிரி வசனங்களையும் வார்த்தைகளையும் சொருகிறதுக்குன்னே நீங்க படிச்சு மனப்பாடம் வச்சுக்கிட்டாதான் உங்க ஜெபம் இனிமையா இருக்கும். அண்ணாளுடைய வர்ஷிப்பை கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? என் இருதயம்ன்றாங்களாமா. இருதயம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இருதயம் இஸ் நாட் ரிலேட்டட் டு த 4 வால்ஸ் இருக்குது, 4 சேம்பர்ஸ் இருக்கு. என்ன அது வந்து ஃபிசியாலஜிக்கலாக அதை படிக்கிறோம் நம்ம. ஆனால் எப்பொழுதுமே பைபிளில் அந்த ஆவியாக இருதயம் அப்படின்னு வருது. 1 பேதுருலலாம் அந்த உள்ளான அலங்கரிப்புக்கு இருக்கு, அந்த ஆவியாக இருதயத்திலிருந்து வருகிற அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன மீன் பண்ணுறாருன்னா, இருதயம்னு வர இடத்துல எதை குறிக்குது? ஸ்பிரிட்டை குறிக்குது. இருதயன்ற இடத்துல என்ன இருக்குது? ஸ்பிரிட் குறிக்குது. இந்த 3 நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸ்பிரிட்டை குறிக்குது. அடுத்தது அதுலேருந்து அந்த ஸ்பிரிட்லேருந்து என்ன வருது உங்களுக்கு? களி கூறுகிறது சொல்லலாமா? எல்லாரும் களி கூறுது. மேரி ஒரு வேர்டு சொல்கிறாங்க, என் ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் என்ன செய்யுது? களி கூறுகிறது சொல்லுங்க எல்லாரும். களி கூறுதலுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரிஜாய்ஸ், ஜாய். ஆமென். ரிஜாய்ஸ் மீன்ஸ் சம்திங் ஹேப்பன்லேருந்து வர்றது என்னதுங்க? ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் வந்து ஃப்ரம் த சோல், நாட் த ஸ்பிரிட். ஒன்று நடந்துருச்சு, ஓ அப்படியா அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னா, அது மைண்ட் அந்த காது வாங்கி அந்த மைண்டை கேட்டோ அப்படியானு வரும்போது அது வந்து ஜாய்ஃபுல்னஸ் இல்லை, தட் இஸ் ஹாப்பினஸ். ஆமென். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அப்போ அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா, என் வாய் என் பகைஞன் மேல் திறந்து இருக்குது பாருங்க. பாடி. ஓகே. என்னுடைய இருதயம் களி கூறுகிறது அப்படின் போது ஜாய்ஃபுல்னஸ். ஆமென். ஜாய்ஃபுல்னஸ் நெவர் கம்ஸ் ஃப்ரம் சம்திங் ஹேப்பன்டு அப்படின்றது இல்லை, கிடையாது. ஆமென். ஏதோ நடந்ததுனால வர்றது கிடையாது. இது எல்லாம் நடத்துறவர் கூட இருக்கிறாருங்கிறதுனால வர்றது. இது ஹல்லேலூயா. ஆவியில, ஆத்துமால, சரீரத்துல வர்ஷிப் பண்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் யாரெல்லாம் வர்ஷிப் பண்ணியிருக்கா? அன்னாள் பண்றாங்க, மேரி பண்றாங்க, டேவிட் பண்றாரு, தாவீது சொல்றாரு பாருங்க. தாவீது சொல்றாரு, என்னுடைய சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை நீர் உயர்த்துவீர். ஆமென். என் பகைஞனுடைய வில் முறிந்தது, என் தலையை உயர்த்துவீர்ன்றாரு. சங்கீத புஸ்தகத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கும் போதே நிறைய வசனத்தை என்ன பண்ணிக்கணும்? உள்வாங்கி படிக்கணும். முடிஞ்சால் ஒரு நோட்டை போட்டு இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சாதாங்க உங்களுக்கு நல்லது. ஒரு கிச்சனில் ஒரு நோட்டை போட்டுக்கிட்டு என்னென்ன சாமான் தேவைன்னு எழுதி வச்சுக்கிறோம்ல, மறந்துடாமல் இருக்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய தனியாக தேவனோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு நோட்டில் இந்த வசனம் இன்றைக்கி பேசினாருன்னு நீங்கள் எழுதி வைங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வைங்க. எத்தனை பேர் பண்ணுவீங்க? இவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, ப்ரைசிங் பண்ணுறாங்க, தாவீது பண்ணுறாரு, மேரி பண்ணுறாங்க. மீரியாம், அடுத்தது நான் பாயிண்ட் எடுக்கணும்னு நினச்சேன். மோசஸும் மீரியாவும் பண்ணுறாங்க பாருங்கள்.
எக்ஸோடஸ் யாத்திராகமம் 15:2 வாசிக்கலாமாமா? கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், ஆமா. அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அந்த ரெட்சிப்புமானவர்னு வர இடத்துல எல்லாம் ரெட்சிப்பு இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஆக்ட். எப்ப ரெட்சிப்புன்னு வந்துச்சுனாலே நீங்க அந்த இடத்துல எதுல இருந்து அவங்க வர்ஷிப் பண்றாங்க? ஸ்பிரிட். என் ரெட்சகராகிய தேவனுக்குள்றாங்க பாருங்க, ரெட்சகர்ன்றாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி வர இடத்துல நீங்க உடனே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? ஸ்பிரிட்ல இருந்து வர்ஷிப் பண்றாங்க. ஹalleluya. அப்புறம் என்னது? அதை வாசிங்க. அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இது ஒரு வர்ஷிப்புங்க. இவங்க வாயால உயர்த்துறாங்க, சிந்தனையில சோல்ல இருந்து அவரை கனம் பண்றாங்க, ஆவிலிருந்து அவரை ரட்சகர்னு வர இடத்துல, கலிகூறுதல்னு வர இடத்துல, வெற்றியை பறைசாற்றுகிற இடத்துல எல்லாம் ஸ்பிரிட்ல இருந்து பண்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்? ஒரு சாப்டர்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னா பைபிள் ஃபுல்லாகவே அப்படி இருக்கு, பேலன்ஸ்டு டயட்டாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அல்லவோ தேவன், இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு என்ன அல்ல? பலன் இல்லை. எனவே என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப நான் ஆவி ஆத்தும சரத்துல டோட்டல் சரண்டர். பலன் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்தவனுக்கு லேசான காரியம். அவன் மகன் ஆசா. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே பைபிள்ல வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப ஆண்டவர் அதை அழகா படிச்சீங்கன்னா ஆவி ஆத்துமால இருந்து பண்றதை தேவன் விரும்புறார். ஆமென். ஆவி ஆத்துமால இருந்து பண்றார். இப்போ மதர் மேரிங்கிற டாபிக்கை முடிச்சுட்டு நம்ம அந்த ஆவி ஆத்துமா சரத்தை பார்க்கலாம். ஏன் வர்ஷிப் பண்ணணும்? ஏன் இவங்க ஆவிலையும் ஆத்துமாவிலையும் பண்றாங்க? God is a spirit. ஆமென். ஏன் ஆவியில பண்ணணும்? ஜான் காஸ்பல் 4:24 இருக்குது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள். 4வது சாப்டர்னாலே சமாரியா சரிக்கிட்ட அவர் பேசுறது வர்ஷிப்பதான். அவர் எப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? நான் ஆவியா தான் இருக்கிறேன், என்னை தொழுது கொள்ளனா நீ ஆவியிலேருந்து தான் தொழுது கொள்ள முடியுங்கிறார். வாசிக்கலாம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அது அன்றைக்கே மேரிக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆமென். ஒரு பாத்திரத்தை அவர் சூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கிறார் பார்த்தீங்களா? ஆவி தெரியுது, ஆத்துமா தெரியுது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது அவங்களுக்குலாம். அவங்க ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் படிச்சிங்கன்னா சாதாரண பெண். வீடை மொழிகிட்டு இருக்கும்போது தான் தூதன் வந்தார். எப்படி பார்த்தீங்களா காடு? அல்லேலூயா. அவருக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னலாக இட்ஸ் நாட் அகென்ஸ்ட் ஆஃப் மணி ரிச்னஸ்ஸு. எல்லாத்த விட அவருக்கு தேவை அந்த ஸ்பிரிட்டு தான் தேவை. ஸ்பிரிட் ஓப்பனாக இருக்குதான்றது தான் பார்ப்பார். ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் 16:7 என்ன சொல்லுது பாருங்க. காட் சொல்றாரு பாருங்க, சாமுவேலை கொண்டு சொல்றாரு. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இருதயம் வெளில தெரியுமா? தெரியவே தெரியாது. ஃபிசியோலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் தெரியாது. அந்த ஸ்பிரிட்டை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். வெளியில் வந்து முக்காடு இருக்கும், முழங்கால் இருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கும், அல்லேலூயா இருக்கும், பாட்டு இருக்கும், மியூசிக் இருக்கும். ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு? அந்த ஸ்பிரிட்டில் ஓப்பனிங் இருக்கா? ஸ்பிரிட் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எதை பார்க்குறாரு சொல்லுங்க? இருதயத்தை பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஸ்பிரிட் பீயிங்கை பார்க்குறாரு அவர். ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் எ ஸ்பிரிட். ஹீ இஸ் எ ஸ்பிரிட். ஒரு பூனையும் தான் விளையாடும் பாருங்க. ஒரு நாயும் தான் விளையாடும். ஒரு ஆட்டுக்குட்டியும் தான் விளையாடும். ஒரு நாயும் தான் விளையாடும். அது மாதிரி காடு ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கிறவங்க கூட தான் அவர் வந்து விளையாடுவார், பேசுவார், ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவார். ஆமென். அப்போது இந்த துதி பண்ணும் பொழுது, வர்ஷிப் பண்ணும் பொழுது, ப்ரைஸிங் அண்ட் வர்ஷிப் பண்ணும் பொழுது நல்லா கவனிக்கணும். உங்களுடைய ஆவி ஆத்துமாலேருந்து நீங்கள் பண்ண கற்றுக்கணும். ஸோ பேருக்கு வாயை திறக்கிறது, ஐயோ இந்த அடுப்பை மூடலன்ட்டு அங்கே வச்சுட்டு ஓடுறது, அப்புறம் துணி காஞ்சிருக்கான்ட்டு ஒரு பாட்டை பாடுறது, அப்புறம் துணி காய போடுறது, எடுக்கிறது, அப்புறம் இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு நினச்சோமே இதை எடுத்து வைக்கிறது. இது வர்ஷிப் கண்டினியூட்டி ஆகாது. அதனால் உங்களுக்கு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன், இந்த ஸ்பிரிட்டில் நீங்கள் துதிக்கணும். ஆமென். அந்த ஆவியும் ஆத்துமாவும் பண்ணும்போது கர்த்தர் களிக்கூறுதல் உண்டாகும்.
அல்லேலூயா. இந்த இந்த மாதிரி நீங்க பண்ணும்பொழுது என்ன தெரியுமா, நீங்க தேவனோட கனெக்ட் ஆயிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்க நீங்க? தேவனோட கனெக்ட் ஆக பிடிக்கலையா உங்களுக்குலாம்? கனெக்ட் ஆகணுமா ஆக வேண்டாமா? கட்டாயமா ஆகணும்னு சொல்லுங்க. கட்டாயமா ஆகணும். அப்போ நீங்க உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து தானே ஒரு அறிவு இருக்க வேண்டும். நீங்க பாடும்பொழுது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது, நீங்க ஆராதனை பண்ணும்போது நீங்க அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இங்க திரும்பிக்கிட்டுலாம் இருக்கலாம். கண்ணை திறந்து எப்போ பாடிட்டு இருப்பீங்க? துதிக்கும் போது பாடுவீங்க. ஏன்னா பாடி வெளியிலேருந்து வரீங்க, அவ்வளோதான். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. அப்படி கொஞ்சமாக அந்த பாடலோட வரிகளோட நீங்கள் ஒருத்தவங்களை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க துதிக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கையோ காலோ ஆடவே இல்லை, இப்படி இருக்கு, என்ன நீங்கள் ரட்சிப்பு பூரணப்படலை. சிம்பிள் டெக்னாலஜி. இல்லை எனக்கு சரீரத்தை அப்படிலாம் பண்ணலன்னா ஆமேன்னுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எஸ் லார்டுன்னுவாங்க. அவங்க முகபாவனை, அவங்க உள்ளம் அது வந்து வெளியில் தெரியும், முகத்தில் தெரியும். இல்லை அழுதுவாங்க, அந்த பாட்டை கேட்டுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. சும்மா ஒருத்தவங்க அழ முடியுமா? சும்மா அந்த பாட்டில் கேட்டு சிரிக்க முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் பாட ஆரம்பிக்கிறது உங்கள் கையை தட்ட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் நிற்கும் போது உங்கள் விரலாவது ஒரு தாளம் போடணும். ஆமேன். நீங்கள் வந்து ஒரு அசைவற்று இருக்கக்கூடாது. நீங்கள் அசைவற்று இருக்கக்கூடாது. நீங்கள் அசையும் பொழுது உங்கள் பிரச்சனை அசைஞ்சிரும். ஆமேன் சொல்லுங்க. இந்த வர்ஷிப் பண்ணும்போது ஸ்பிரிட் அண்ட் சோல்லேருந்து பண்ணும்போது நடக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸை பற்றி எண்ணமே இல்லை பாருங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவங்க எடுத்த டாஸ்க்கு தெரியுங்களா? ஹலோ, சும்மா ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடிட்டோம் நம்ம, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதுக்கப்புறம்லாம் அவங்க 5 மாதத்தில் என்னாச்சு, 6 மாதத்தில் என்னாச்சு தெரியுமா நம்மளுக்கு? பைபிள் அப்படிலாம் இருக்கா? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா என்ன சொன்னாங்க? மதர் மேரியும் கண்ணின் வயிற்றில் அவங்களும் அப்படி தான் கிரைஸ்ட் மாதிரி பிறந்தாங்களா? ஷீ ஹஸ் மதர் அண்ட் ஃபாதர். இல்லை, அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம் இருக்குதா? அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. கான்சிக்வன்சஸை பற்றி நினைக்கவே மாட்டாங்க வர்ஷிப் பண்ணுறவங்க. அதனால என்ன ஆச்சு? தலைவலினவும் தனக்கு வந்தால் தாங்க தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இல்லை. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, நம்ம பாட்டு பாடுறோம், பாட்டு தான் பாடுறோம். என்ன நடந்தாலும் நன்றின்னு சொல்ல முடியும். இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன யார் என்ன சொன்னாலும் சரிங்கிற ஒரு போல்ட்னஸ், ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அண்ட் எபிலிட்டி, பொட்டன்ஷியாலிட்டி எப்படி வந்துச்சு? அந்த துதிக்கும் பொழுது வரும், அந்த ஆராதிக்கும் பொழுது வரும். உங்களுக்கு தனி அறையில் நீங்கள் துதிக்காமல் ஆராதிக்காமல் இங்கே வந்து நீங்கள் ஆடவே முடியாது. உங்களை ஆடுங்கன்னு சொன்னாலும் ஆட்டிட்டு தான் இருக்கணும். நீங்களாம் ஆடணும், நீங்களாம் பாடணும், நீங்களாம் கையை தட்டணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் கை காலை கொஞ்சம் அசைங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு அது நல்லது. நீங்கள் சயின்டிஸ்ட் தான் சொன்னாங்க, கைகளை தட்டும்பொழுது உங்களுக்கு ஹார்ட்டில் நல்லது இருக்குன்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் 10 நரம்பு வீணைன்னா அன்றைக்கி எந்த வீணையை கண்டுபிடிச்சான்? 10 விரல் தான் நரம்பு, ஸ்ட்ரிங்ஸு. தயவுசெய்து உங்கள் கைகளை தட்டுங்க, வாயை திறங்க. இப்படி நடக்கும்போது என்ன தெரியுமா? இந்த துதிக்கிற பிள்ளைகள் தேவன் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படியே நின்றுடுவார். அது மட்டும் இல்லை, அவங்க காடுக்கு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடோடு இருப்பாங்க. ஆமேன். அப்படின்னா என்னங்க? நன்றி அறிதலோடு இருப்பாங்க. இப்போ இந்த அம்மா நன்றி சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட் இருக்கா சிஸ்டர்? இவங்க நன்றி என்ன சொல்ல? நல்ல வேலை ஆண்டவரே, ஒரு புருஷன் இல்லாமல் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்கிறது நல்லது, அப்படி சொல்ல முடியுமா? நல்ல வேலை அப்படின்னு சொல்ல முடியுமாம்மா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நன்றி சொல்ல முடியுமா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க. இப்போ உங்கள் சிச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு இருக்கிற கஷ்டம், நான் எப்படி பாடுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, கட்டாயமாக தப்பு. உங்கள் சூழ்நிலை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, உங்கள் ஆவிலேருந்து ஆத்மாவிலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஆமேன். ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட். கிராட்டிடியூட்னா என்ன? தேங்க்ஃபுல்னா என்ன? செஞ்சு முடிச்சதோட ஃபீலிங்கை வெளிப்படுத்துறது கிராட்டிடியூட். உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையா? சொல்லுங்க. கிராட்டிடியூட் வந்து செஞ்சு முடிச்சதுக்கு, செய்ய போகிறதுக்கு தேங்க் பண்ணுறது முன்னாடியே. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளாம் தேங்க்யூன்னு எப்போ சொல்லுவோம்? வாங்கிட்டு சொல்லுவோம். ஆனால் உண்மையான வர்ஷிப் வந்து கிடைச்சதுக்கு முன்னாடியே, கையில் வர்றதுக்கு முன்னாடியே தேங்க் பண்ணுறது. அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே செஞ்சதோட நன்றி உணர்வுங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கும். அதனால தான் அவங்க அன்னைக்கு செஞ்சார்ல இன்னைக்கு செய்வார், அப்படி முன்கூட்டி அவங்க தேங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. we are facing unthankful people. இந்த உலகத்தில் இவங்க நன்றியாக இருப்பாங்க, அவங்க நன்றியாக ஒருத்தர், நான் சொல்கிறேன் பளிச்சுன்னு சொல்கிறேன், வருத்தம் இல்லாமல் படுங்க. அவங்க இவங்க நன்றியா இல்லை, இவங்க ஒன்றுமே நன்றியாக இருக்க மாட்டார்கள் மனிதர்கள்.
ஆமென். அவங்களுக்கு ஃபேவராக இருந்தால், நான் இதுக்கு உங்களுக்கு நன்றியாக இருந்தால் எனக்கு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நன்றி கெட்ட உலகத்தில் இருக்கிறோன்னே இருக்கும்போது நன்றி கெட்டவர்களாக நம்மளே இருந்திருக்கிறோம். நன்றி கெட்டவர்களும் துரோகிகளுமா இருந்தவங்களும் என்னை தானே தேடி வந்தார். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் அவர். அந்த கிராட்டிடியூடில் இருப்பாங்கிறார். ஆமே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லுது பைபிள். இந்த சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் வேணும். இனி செய்ய போகிறதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும் கர்த்தர்கிட்ட. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. இந்த அம்மா சும்மா ஆவியில இருந்துன்றாங்க, ஆத்துமால இருந்துன்றாங்கன்னு நினைக்காது. ஹேப்பனிங்ஸ் வரும்பொழுது சந்தோஷன்ற வேர்டு வரும். ஆவின்னு வரும்பொழுது ஜாயின்னு வரும். எப்படி வருங்க? ஆவின்னு வரும்போதெல்லாம் ஜாயின் வர்றதுக்கு தமிழ் என்ன வரும்? ஆவின்னு வரும்பொழுது அது என்ன வரும்? களி கூறுதல்னு வரும். சந்தோஷங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னம்மா? ஹாப்பினஸ். நான் சொல்கிறேன், சம்திங் ஹேப்பன்டாக இருந்தால் தான் ஹாப்பினஸ் வரும். பணமே இல்லை, யாரோ 10,000 போட்டால் என்ன வரும்? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் உங்கள் சோர்ஸே அவர் தான் நீங்கள் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தா சம்பந்தமே இல்லாமல் உங்கள் தேவைகளை சந்திப்பார். எங்க God can do anything. Anything means anything. God can do anything, anything, anything. God can do anything but fail. God can do anything, anything, anything. God can do anything but fail. Means what? But fail means what? But fail means what? சந்தோஷமா பட் ஃபெயில்னது எனக்கு கொஞ்சம் என்னடா இது பட் ஃபெயில் என்ன இந்த வேர்டு வருதே அப்படின்னு பார்த்தா, ஃபெயில் பண்ணுறது ஒண்டி தான் அவருக்கு முடியாது வாழ்க்கையில், பாக்கி எல்லாம் முடியும். அந்த ஃபெயில்னா பரீட்சை பாடன்றது கிடையாது. இந்த ஃபண்ட்ஸு, ஹீலிங்கு, டெலிவரன்ஸ், வாட் எவர் பி ஒரு ப்ராப்ளம், அதில் ஃபெயிலே கிடையாது. உனக்கு வர்ஷிப் பண்ணுற பிள்ளைகளுக்கு ஃபெயிலே கிடையாது. ஃபெயிலே கிடையாது. வாயை திறந்து துதிங்க. பைபிள் ஃபுல்லாக நிறைய பேர் துதிச்சிருக்கிறாங்க. மேரியாம் துதிக்கிறாங்க. பகஞ்சனே சமுத்திரம் விழுங்கி போட்டதுன்றாங்க. அல்லேலூயா. டாமரன் எடுத்துட்டு ஆடுறாவோ. தாவீது ஆடுறாரு. வேற யாரெல்லாம்? அண்ணாள் பாடுறாங்க, மதர் மேரி பாடுறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு மட்டும் இல்லை, முடிஞ்ச பிறகும் செய்யலாம், முடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச மாதிரியும் செய்யலாம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன குரூப்பு? வர்ஷிப் குரூப்பு. இப்போ இந்த 3ஐயும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த 3 என்னது? இவங்க 2லேயும் தான் துதிக்கிறாங்க. காட் ஒரு மனுஷனை உண்டாக்கி, மண்ணினால உண்டாக்கி, அந்த நாஸ்டல்ல போயிட்டு ஊதுறது இவரோட ஸ்பிரிட்ல தான் ஊதுறாரு இல்லைங்க. காட் பிரீத். எதுலேருந்து? அவருடைய ஸ்பிரிட்ல. அவன் மூக்கில் ஊதின உடனே அவன் உடனே கண்ணு முழிச்சிருச்சு மட்டும் இல்லை, அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. அவனுக்கு ஒரு ஆத்மா வந்துருச்சு. உடனே அங்கே பைபிள் இருக்கு, ஜீவ ஆத்துமாவாக்கினார். அப்போ ஜீவன்றது எதை குறிக்குது? ஸ்பிரிட்டை குறிக்குது. ஆத்துமாங்கிறது எதை குறிக்குது? சோலை குறிக்குது. இப்போ பாடியில் நல்லா கவனிக்கணும், ரெச்சிப்பு பாடியில் கிடையாது உங்களுக்கு. ஏன்? காட் இஸ் ஸ்பிரிட். ரெச்சிப்பு எந்த எந்த ஏரியாவில் நடந்துச்சு உங்களுக்கு? ஸ்பிரிட்டில் நடந்துச்சு. ஆமேன். ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இதை நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்கணும். நீங்கள் ஏன் நமக்கு ரெச்சிப்பு எதில் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே எந்த மாற்றமே கிடையாது. அதே முடி நரைக்குது நாளாக நாளாக. ஆனால் ஸ்பிரிட்டில் எந்த ஒரு ஓல்ட்னஸ்ஸே கிடையாது. ஸ்பிரிட்டில் ஓல்ட் ஆகிறதே கிடையாது. அதனால தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலலாம் காட் அவங்களெல்லாம் நடத்தும்போது அவங்க காலு கூட என்ன ஆகலையாமா? வீங்கலையா? நீங்கள் கொஞ்சம் தூரம் நடங்கலை, நம்மளுக்கு கார்லேயே உட்காந்துட்டு வந்து நம்ம கால் என்ன ஆகுது? வலிக்குது பார்த்தீங்களா? ஆனால் அவங்களுக்கு பாதரட்சி தேயலை, காலு வீங்கலை. அப்புறம் என்ன? கண்ணு வஸ்திரம் பழசாவில், கண்ணு இருளடையில. அவங்கள காட் ஒரு ஸ்பிரிட்டா அன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்பிரிட் பீங்காவே தான் நடத்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ பாடியில் சில மாற்றங்கள் பாடியில் நடக்கும். வயசானது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் சில பிள்ளைகள் பாருங்கள், வயசானால் கூட வயசாகாத மாதிரியே தெரிவாங்க. அதுவும் இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்பிரிட்டில் நீங்கள் நல்லா இருக்கும்பொழுது உங்கள் ஏஜே காட்டாது. நம்மளே கேரி பண்ணிக்கணும். நல்லா நம்மளே என்ன பண்ணிக்கணும்? எப்படி கேரி பண்ணிக்கிறது? நல்லா உடுத்திக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு பிரியாணி கிடச்சிச்சின்னு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா.
அடுத்து இன்னொரு கல்யாணம் வருது, வேணவே வேணாம், எனக்கு எத்தனை ஐட்டம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, ரொம்ப லிமிட்டாக வச்சுக்குவேன். ஏன் இல்லை, இப்போ ராத்திரி சாப்பிட்டேன்னா நான் தூங்கிட்டேன்னா காலையில் எந்திரிக்க முடியாது. தான் என் பாயிண்ட். எல்லா டைம் டேபிளுமே இந்த ப்ரேயர் காடோட வச்சுக்கோங்க. அதை வச்சு பேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வயிற்றுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? ஜெபிக்க முடியுமா? 2 நாள் எந்திரிக்க முடியுமா? வயிறு அப்செட்னா சொல்லுங்க. எல்லாம் இந்த பாடி எதுக்கு? இந்த பாடி மீட்கப்பட்ட சரீரம். உன் சரீரம் என்ன சரீரம்? மீட்கப்பட்ட. எப்படி மீட்கப்பட்ட சரீரம்னா என்ன? நீ கிறிஸ்துக்குள்ள நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டது எதுல? இந்த சரீரத்துல. சரீரத்தை ஆவி போயிட்ட பிறகு இந்த சரீரத்துல ரட்சிப்பு கிடைக்குமா? அப்ப உயிரா இருக்கும்பொழுது தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்ப இந்த சரீரம் மீட்கப்பட்டது. கல்லறையில கொண்டு வச்சாலும் எக்காலம் தோனிக்கும் பாட்டு பாடிங்க பாருங்க. தூதர்கள் சூழ அப்புறம் என்ன வருவாரு? மறுபடி வருவீர் என்னை கொண்டு செல்வீர் பரலோகம் அப்படின்னு பாட்டு பாடணும்ல. அப்போ அந்த சத்தம் கேட்கும். மறிச்சு அடக்கம் பண்ணா கூட கர்த்தருக்குள் மறிச்சவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டு டவால்னு கிரானைட்ல போட்டிருந்தா கூட கல்லறை வெடிச்சு நீங்க எந்திரிச்சிருவீங்க. சரீரம் ரொம்ப முக்கியம். சரீரத்தை ரொம்ப பாவிக்காம நீங்க இருக்கக்கூடாது. கஷ்டங்க எங்களுக்கு, கஷ்டப்பட்டுலாம் கடன் வாங்கிலாம் புடவாங்க சொல்லனா உள்ளதை அழகு போல நீங்க பண்ணிக்கலாம். ஆமேன். நல்ல ஆரோக்கியமா நீங்க சாப்பிடணும். இருக்கிறத நல்லா சாப்பிடலாம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹெல்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். தூங்குற நேரத்தில் தூங்கணும். எத்தனை பேர் செய்வீங்க? ஓகே. இப்போ பாடியில் இன்னொரு விஷயம் கவனிங்க. மீட்கப்பட்ட சரீரங்கிற ஒரு முக்கியமான பிப்ளிக்கல் ட்ரூத் சொல்லியிருக்கேன். உன் சரீரம் என்ன சரீரம்? இந்த சரீரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த சரீரம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? யாராவது உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்க முடியுமா? அப்போ மீட்கப்பட்ட சரீரத்தை காக்க வேண்டியது யாருடைய வேலை? ஏன் வேலை? சொல்லுங்க, எல்லாம் தட்டி சொல்லுங்க. மீட்கப்பட்ட சரீரத்தை ஏன்னா உங்கள் சரீரம் தேவனால் மீட்கப்பட்டதுன்னு நீங்கள் அவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள். அவர் ரிசைடிங் பிளேஸ். காட் ரிசைட் பண்ற பிளேஸ் யாரு? நீங்களும் நானும். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். அல்லேலூயா. இந்த பாடி இறந்து அடக்கம் பண்ணவங்களை டெம்பிள் ஆஃப் காட்னு சொல்ல முடியாது. ஆமேன் சொல்றீங்களா? அப்ப இந்த சரீரத்துல பிப்ளிக்கலா என்னன்னு சொன்ன ட்ரூத் என்ன? அதுல மீட்கப்பட்ட சரீரம். அடுத்து ஒரு முக்கியமான சொல்ற பிசியாலஜிக்கலா இட் ஹஸ் சென்ஸ் ஆர்கன். சென்சஸ் இருக்கு. இந்த பாடிக்கு சென்சஸ் இருக்கு. என்ன சென்ஸ் இருக்கு? ஆடிட்டரி நர்வ் இருக்குது. காது சொல்றதை கேட்கறது, பேசுறது, பார்க்கறது, தொடும் பொழுது ஃபீல் ஆகுது. ஓகே. கண்ணு பார்க்குது, நாக்கு டேஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பாடியில் காடே வச்சுட்டார். இந்த கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் யார் உண்டாக்கினது? எத்தனாவது வசனத்துல இருக்கு? கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் லிசன் டு மீ. ஆகிய இவ்விரண்டையும் ஃபினிஷ் பண்றாரு. கன்க்ளூஷன்ல வருது. ஆகிய இவ்விரண்டையும் படைத்தார்னு விடல. ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர். மற்றதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கலையா? அந்த மற்றதெல்லாம் நீ கர்த்தருடையவளா இருக்கிறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இது ரெண்டு. இந்த மற்றது என்ன? இந்த ஸ்பிரிட்ல உன் ஸ்பிரிட் பீயிங்க, உன் மைண்ட, அப்புறம் நீ குஷியா கலிகூற, நீ சந்தோஷிக்க, எல்லாமே இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். அதனால இது ரெண்டுல தான் இருக்கு எல்லாமே. அதனால இந்த காந்தி பொம்மை எல்லாம் போய் வாங்குவ பார்த்தீங்கன்னா, ஒன்று வாயை மூடிக்கிட்டு இருக்கும், ஒன்று கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், ஒன்று 2 காதையும் அடைச்சிக்கிட்டு இருக்கும். சிலதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, சிலதெல்லாம் நீங்கள் கட்டாயம் கேட்கணும். அதனால் பைபிள் சொல்றது காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவுன்னு எத்தனை இடத்துல எழுதியிருக்கு தெரியுமா? காஸ்பல்ல இருக்குது, பின்னாடி ரெவலேஷன்ல இருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவுன்னா அப்போ சத்தியத்தை நீங்கள் கேட்கலன்னா உங்கள் பேர் என்ன? டெஃப். டெஃப். அல்லேலூயா. இந்த கண்ணில் இதை எடுத்து பார்க்குறீங்க பைபிளை. இந்த கண் இந்த மாதிரி தான் பார்க்கணும். வேற எதையோ பார்க்குதுன்னா அந்த கண் பிளைண்டு. உன் கண் அழகா இருக்கு, அது மேலே மை போடுறீங்க, வைக்கிறீங்க, என்னென்னமோ செய்யுங்க. ஆனால் உங்கள் கண்ணு கர்த்தர் பார்க்கிற பார்வையில் இருக்குதான்னு பாருங்க. நல்ல தேவ பிள்ளைகளே வந்து சொன்னா கூட எதுலேருந்து விடுதலை ஆனீங்களோ அதில் நீங்கள் தொடவே கூடாது. அது உங்களை வாழ வைக்காது. ரகசிய பாவத்திலிருந்து நீ வெளியில் வந்திருக்கலாம். இல்லை இது இப்படி வந்திருக்கு பாரு, இதுலேருந்து விடுதலை ஆனால் இப்படி இருக்கான்னு, இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு அதில் ஒரு ரெமெடி இருக்குன்றதையே திருப்பி நீங்கள் பார்க்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விடுதலை அடைய மாட்டாங்க.
இது ஒண்டி தான் விடுதலை செய்யும். ஏன் நான் இதை சொல்கிறேன்? இப்படி சாத்தானானவன் இதில் என்ன தப்புன்னு யாராவது ஏதாவது உங்களுக்கு அனுப்புனா கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஸோ உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை சீப்போன்னு தள்ளிட்டு வாங்க. அது உங்களை வாழ வைக்காது, சத்தியமாக வாழ வைக்காது. அப்போ சரீரம் தான் ஆப்ரேட் பண்ணுது. இந்த கை கால் ஒன்று, இந்த கண்ணு அந்த கண்ணுக்கு தான் சொல்ல வந்தேன். கேட்குற காதும் காண்கிற கண்களும் மற்றதெல்லாம் படைக்கலையா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த காலத்துலலாம் பிள்ளைங்கள்லாம் வாட்ஸ்அப் விட்டு வெளியில் வராங்க, ஃபேஸ்புக்கை விட்டு வெளியில் வராங்க, இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியில் வராங்க. தயவுசெய்து இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி. பக்கத்தில் நீங்கள் உட்காந்து ஒரு தும்பல் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். அது மாதிரி கண்டேஜியஸ் டிசீஸ். இதெல்லாம் வேண்டவே வேணாம் உங்களுக்கு. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் டிவியில் வேணும் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கேட்கணுன்னா அதில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பல்ஸ் கரெக்டாக கண்ட்ரோல் ரிமோட் இருக்குது, உங்கள் ஹார்ட்டே ரிமோட்டாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதுலேருந்து விடுதலை ஆனீங்களோ அதையே நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் விடுதலை அடைய முடியாது. கேட்குற காதும் காண்கிற கண்ணும் கர்த்தருடையதுன்னா அது ரெண்டு தான் உங்களுடைய இன்னர் பீயிங் அட்டாக் பண்ணுறது. ஸோ பாடி இஸ் அவுட்டர் கோட். இதுதான் பாடி. வெளி மனிதன் பாடி, வெளி மனிதன் பாடி. ஓகே. இன்னர் மேன், லிசன். இன்னர் மேன் எது? சோல். ஸ்பிரிட் இல்லை கண்ணா, இன்னர் மோஸ்ட் மேன் தான் ஸ்பிரிட். இன்னர் மேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இவங்ககிட்ட பேசும்போது என் மைண்டில் ஓடும், இவங்க பேசுறதுக்கு நம்ம நோ சொல்லணும்னு மைண்டில் வச்சுக்குவேன். அக்கா நீங்கள் வரீங்களா அக்கா, நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஆனால் நான் வெளியில் தெரியாது, வெளியில் இதுதான் தெரியும். அப்போது சோல் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே தான் இருக்குது. அதனால் அதுக்கு போய் உள்ளான மனுஷன். ஆமேன். அந்த ஏரியாவுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா வில், விருப்பம், விஷ், ஆசை, டிசையர். அப்புறம் என்னது? இமோஷன்ஸ். கோபம் வருது, எரிச்சல் வருது, இமோஷனல் இம்பேலன்ஸ் வருது. அப்புறம் என்ன வருது சொல்லுங்களேன் ஏதாவது? இன்டலெக்சுவல் பார்ட். அது ரொம்ப பிரைனியாக இருக்கீங்க, அதெல்லாம் எங்கேருந்து வருது? இங்கே. லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறீங்க, இங்கே. ஒரு திறமையாக இருக்கீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, திறமையாக இருக்கு, அதெல்லாம் எங்கே? சோல். இந்த மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கவனிக்கணும் எல்லாரும். மைண்டு. இப்போ பாடி அவுட்டர் மேன், soul, inner man. And the innermost being is the spirit. Spirit சொல்லுங்க எல்லாரும். ட்ரையா தெரியுதா? ஸ்பிரிட் சொல்லுங்க எல்லாரும். ஸ்பிரிட். ஸ்பிரிட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. இந்த இமோஷன்ஸ் இல்லை, இன்டெலெக்சுவலிட்டி இல்லை, நாலேஜ் இல்லை, அது ஒன்றுதே இல்லை. அல்லேலூயா. அது ஒன்றுதே இல்லை. ஸ்பிரிட் இஸ் நாட் யுவர்ஸ். ஒரு பேபி பிறக்கும்போது ஸ்பிரிட் இஸ் டெட். ஒரு பேபி பிறக்கும்போது ஸ்பிரிட் என்ன ஆகுது? டெட் ஸ்பிரிட். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கேட்டுங்க, அந்த எம்டியாக இருக்கிறத, அந்த எம்டி ஸ்பேஸை காட், நான் ஒரு ஸ்பிரிட்டு, நானும் நீனும் ஒன்றா இருக்கணும். த பார்ட் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட் வித் காட், டு ஹேவ் கனெக்ஷன் வித் காட். அதுக்கு தான் ஸ்பிரிட்டை உண்டாக்கியிருக்கிறார் காட். த ஸ்பிரிட் இஸ் த இன்னர்மோஸ்ட் பீயிங். ஆமென். In the spirit can have the power of controlling the mind. கோபப்படாத அப்படின்னு சொல்லும், எரிச்சல் அடையாத அப்படின்னு சொல்லும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் இருக்கும். எப்படிங்க நீங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி சந்தோஷமாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருக்க முடியுது? எப்படி இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நினைக்காம சடார்னு வேலையை விட்டீங்க? எப்படி? அது ஸ்பிரிட்ன்றது இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் நேச்சுரல் திங். ஸ்பிரிட் இஸ் நாட் யுவர்ஸ். Amen. The innermost being is the spirit. And the innermost being குள்ள தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால there is no blame, no flaw, nothing is missing from the spiritual realm. அதுதான் spirit. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதான் காட் சொல்றாரு, I am a spirit. நீனு ஒரு ஸ்பிரிட்டுங்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 6லேருந்து 8 வாசிக்கலாமா? மாம்ச சிந்தை மரணம். நல்லா கவனிக்கணும். மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நல்லா பாருங்க, அங்க என்ன இருக்குது? ஆவின்னு ஒரு வேர்டு வருது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சிந்தை. ஃபேண்டாஸ்டிக். இப்படிதான் டான்டான்னு சொல்லணும். அப்ப என்ன? அந்த ஸ்பிரிட்டும் இந்த ஆவி என்ன செய்யுது? அந்த ஆவி, தட் இஸ் த ஸ்பிரிட், வந்து அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கே தான் இருக்குது. ஏன்? அந்த ஸ்பிரிட்ல காட்ஸ் குவாலிட்டி, காட்ஸ் கேரக்டர், காட்ஸ் ஆட்டிடியூட்ஸ்
காட் சூப்பர் நேச்சுரல் பொட்டன்ஷியல் எவ்ரிதிங் இஸ் ரிசைடிங் இன் தி ஸ்பிரிட் realm. அத்தனையும் உன் ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கு. when you are born again, நான் போன வாரம் சொன்னேன், all believers are supernatural being னு சொன்னேன். ஏன் அந்த இன்னர்மோஸ்ட் பீயிங்குள்ள இருக்கக்கூடியது யாருன்னா அந்த காடுடைய பொட்டன்ஷியாலிட்டி, the dominion power. ஆமென் சொல்லுங்க. the spirit is most important. your spiritual being is very very gladful news, great news it is. ஆமென், ஹalleluya. இப்போ இந்த இன்னர்மோஸ்ட் பீயிங் னு சொன்னேன்ல, அதுல வந்து நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு சரியா பதில் சொல்லணும். என் கேள்வியை புரிஞ்சுங்க. அதில் வந்து இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஃபீலிங் இருக்குமா? அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குமா? the spirit has sense organs? நோ இல்லைம்மா, இருக்கு. ஃபெய்த் அப்படிங்கிறது, ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகும். ஆவிக்குரிய மேனுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குன்றது தான் என் பாயிண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு சில ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா அந்த ட்ரெஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் எல்லாமே இருக்குது. அதை எங்கே நீ ரிசீவ் பண்ண முடியும்னா உன் ஸ்பிரிட்டில் தான் ரிசீவ் பண்ண முடியும். the real realm, the real one thing, real part is the spirit. Then it is greater than the natural realm, it is greater than the soulish realm. ஆமென் சொல்லுங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரெல்மை நீங்கள் ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா விக்டோரியஸாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? காட் இஸ் அ ஸ்பிரிட்டு. நம்ம ஸ்பிரிட் பீயிங்கில் அவருக்கு இடம் கொடுத்த உடனே அவர் வந்து உள்ளே உட்காந்துக்கிறார் நம்மக்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. அவரோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த வெளிப்பாடுகள்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் ஓப்பனாக இருந்து நீங்கள் அவரை வந்து என்ன பண்ணலாம்? குவென்ச் பண்ணலாம். இல்லை அவரை அவிச்சு போடலாம். சுடுதண்ணியை அப்படியே வெளில வச்சா என்ன ஆகும்? ஆவியானவர் அக்கினியானவரை நீங்கள் இவரே கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே உள்ளே தான் இருக்கும். நீங்கள் அவிச்சு போடக்கூடாது. நீங்கள் ஆவியில் அனலாக இருங்கள்னு எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா தெசலோனிக்கரில்? அல்லேலூயா. தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஒரு சாப்டருடைய ஃபுல்லாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலே போதும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்போ நீ ஆவியில் இருப்ப, ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். ஆனால் நீ என்ன செய்யலாம்? அவிச்சு போட்டுடலாம். அப்போ விக்டரிக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன் வந்து ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இருக்கிறது வந்து உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னா, நீ ஸ்பிரிட் ஆஃப் காட் அந்த இடத்துல வச்சுட்டு நீ அவர் என்ன செய்கிற? வாழ விட்டுக்கிட்டே இருக்க. அவர் வாழட்டும்ன்ற. ஆமென். the spiritual part is the most important part. ஏன் தெரியுமா? the spirit of God-ஓட கனெக்ட் பண்ணுற இடம் அதுதான். அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் இதை கரெக்ட் பண்ணிடலாம். ஆமென் சொல்லுங்க. இது கரெக்ட் பண்ணால் அடிக்கலான்னு வரும். இந்த கை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. பேசான்னு வாய் திறக்கும், பேச மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இது தேவையில்லை இந்த உலகத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு, பிள்ளைகள் விஷயத்தில், கணவன் மனைவி உறவுல, பாஸு சப்பார்டினேட்டுங்கிற உறவுல கட்டாயம் தேவை. அப்போ காட் என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு? அந்த ஸ்பிரிட்டை நீ எப்படி வச்சிருக்கேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் அந்த மதர் மேரிக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. என் ஆத்துமா அப்படிங்கிறாங்க, என் ஆவி தேவனுக்குள் களி கூறுகிறதுங்கிறாங்க. எப்படி உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கு ஸ்பிரிட்டில். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆவியின் கனியோ அப்படின்னு கனிகள்னு இருக்காது பாப்பா, ஒரு கனி தான். இட் ஹேஸ் சோ மெனி பார்ட்ஸ், சொலைகள் மாதிரி. ஆமென். ஆவின் கனி ஒன்று தான், ஹோலி ஸ்பிரிட் தான். அது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. கலாத்தியர்ல 5:22 பாருங்களேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. நீடிய பொறுமைக்கு இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, லாங் சஃபரிங். சஃபரிங்கே கஷ்டம். நீடிய பொறுமைக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு பார்த்தீங்களா? லாங். இட் வில் கில் யூ லைக் எனிதிங். அந்த பொறுமையா இருக்கிறது உன்னை சாகடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நீடிய பொறுமை ஃப்ரம் காட். அது எப்படி இவங்க எவ்வளோ பொறுமையாக வாழ்ந்தாங்க, எப்படி இவங்க இருக்கிறாங்கன்ற அளவுக்கு இருக்கும். அது ரொம்ப நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதை நீ இந்த ஸ்பிரிட் பீயிங்ல இத்தனையும் உனக்கு காடு கொடுத்துட்டாரு. இதை நீ கீப் அப் பண்ணிட்டு இருந்தா இதுக்கு மிஞ்சி நீ என்ன செஞ்சாலும் உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுக்கு ரிலேட்டடாக எதுவுமே கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற எதுவுமே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சந்தோஷங்கிறதுனா ஹாப்பினஸ்ன்னு நமக்கு தெரியும்.
ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா ஜாய்ஃபுல்னஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுதாமா. ஆமேன். அப்போ ஜாய்னு வர இடத்துலலாம் எதோட ரிலேட் ஆகிருக்குது? ஜாய் அப்படின்னு வருதுன்னா அவங்க சொல்றாங்க களி கூறுகிறது, என் ரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது, சந்தோஷம் அடைகிறதுன்னு இல்லை. தமிழில் வெக்காபுலரிஸில் களி கூறுதல்னு போட்டிருக்கணும். ஆவியின் கனியில் பொங்கி வழிகிற ஒரு களி கூறுதல், மகிழ்ச்சி அது. ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அங்கே குறிக்கப்படல. அதான் என்னோட பாயிண்ட், புரிஞ்சுக்கோங்க. ஆவியின் கனியில் சந்தோஷம் வராது. இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் பார்ட். ஆனால் ஜாய்ஃபுல்னஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்பிரிட் பார்ட். ஆமேன். இவருக்குள்ள நீ இருக்கும்போது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷம் வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்? ஜேம்ஸ் 2:26 எடுத்து வாசிங்களா. 2:26 என்னது? ஆவி இல்லாத சரீரம். இப்போ என்ன, இப்போ நம்ம வந்து சரீரத்தில் இருப்போம், நம்ம ஆவியில் மனுஷன்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டெட் பாடி மாதிரி தான். நம்ம ஹலோ டெட் மேன். அதனால தான் காட் சொல்றார், மரித்தோர் போய் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டுங்கிறார். மரித்தோர் போய் எப்படி மரித்தோர் அடக்கம் பண்ண முடியும்? அந்த மரித்தோர் யாரு? ஆவி இல்லாதவன்லாம் மரித்தவன். ஆவி இல்லைன்னா சரீரம் செத்தது. விசுவாசம் இல்லைனாலும் செத்து போன மாதிரி தான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. அப்ப ஆவி இல்லாத மனுஷன் எப்படி இருக்கிறானாமா? ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆமேன். இது புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய சர்ச்சு போனா கூட நம்ம எப்படி இருக்கலாம்? செத்தவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. ஏன்? உங்க ஆவி மனுஷன் உற்சாகமா இருக்கிறாங்க. பாடி எவ்வளவு வீக்கா இருந்தாலும் ஆவி உற்சாகமா இருக்கும்போது பாடி நல்லா பில்ட் ஆயிடும். ரோமன்ஸ்ல 8 வாசிங்களா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க ஆவிக்குரியவர்கள். நீங்க உங்களுடைய ஆவியில நீங்க பலனா இருந்தீங்கன்னா மாமிசம் பார்க்கிற மாதிரி மாமிசம் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்றதை கேட்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கிறத செய்ய மாட்டீங்க. சினிமாக்கு போலான்றதை செய்ய மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் டிவியில் உட்காரலாங்கிறத செய்ய மாட்டீங்க. ஆமேன். மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஐயோ, அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு சாப்டர் படிச்சு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கர்த்தரோடு இருக்கலாமே, ஒரு பாட்டு பாடலாமே, ஒரு புது பாட்டை கற்றுக்கலாமே, அந்த சிஸ்டருக்கு ஜெபிக்கலாமே. அல்லேலூயா. அப்புறம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கிலீஷில் என்ன இருக்குது? அவருடையவன் இருக்கு. என்ன இருக்குது? ஒன் cannot be himself. him refers to who? God. நீ உனக்கு ஸ்பிரிட் இல்லைன்னா நீ சைல்ட் ஆஃப் காடே கிடையாது. ஆனால் பேரில் சொல்லிக்கலாம், நாங்கள் 5வது ஜெனரேஷன். நான் யாரையும் ஹர்ட் பண்ண சொல்லலை. ஆமேன். இந்த சோல் தான் அந்த ஹர்ட்டிங்கு, ஆங்க்ரி, அப்புறம் என்னது டயர்டாக இருக்குங்கிறது, லஸ்ட்டு, ரெஸ்பாண்டிங் டு த நேச்சுரல் திங்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுலாம் இந்த மைண்டு தான். ஆனால் ஸ்பிரிட்டுக்கு மட்டும் நீங்கள் இடத்துக்குண்ண எப்படி இவங்க இப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. ஆமேன். எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். அல்லேலூயா.